ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் செஞ்ச மஷ்ரூம் கிரேவி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு ரெசிபி பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை தக்காளி இல்லைன்னா ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் நல்லா இதுலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இப்போ எதுவுமே சேர்க்காதீங்க. மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த மசாலா பேஸ்ட்லேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா மஷ்ரூமும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெகுலராகவே வந்துட்டு என்னோடய சிக்கன் கிரேவிக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவிக்கும் ஒரே சேம் மசாலா தான். உங்களுக்கு அந்த சிக்கனும் மஷ்ரூமும் மாறும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ஆட் ஆகும்போது அந்த சிக்கன் கிரேவியில் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும், மஷ்ரூமுக்கு அந்த மஷ்ரூமோட டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலாவில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி இந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் கிரேவிலையும் சேம் அதே தான் உங்களுக்கு. அதுலேயும் இந்த மாதிரி கல்பாசி ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.